பாரிஸ் நகரை அண்டி வாழ்பவள் நான். அந்த ஊரில் தமிழ் நடன அசோசியேஷன் என்ற அசோசியேஷன் ஒன்றை திறந்து நடத்தி வருகிறேன். நானும் எனக்கு பின் என்னுடைய மகளுமாக அந்த அசோசியேஷனில் நடன வகுப்புகளை நடத்தி வருகிறோம். இங்கு நடனம் கற்க வரும் பிள்ளைகளில் அதிகமானவர்கள் பிரெஞ்சு நாட்டவர்களும் வேற்றைய நாட்டவர்களுமே. ஆனால் அவர்கள் நடனம் கற்றுக்கொள்ளும் பாடல்கள் அத்தனையுமே தமிழ் பாடல்கள் தான். இந்த அசோசியேஷன் சார்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா செய்வோம். ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் எங்கள் ஊரிலும் எங்களுடைய அண்டைய ஊர்களிலும் வாழும் பிரெஞ்சு நாட்டவர்களும் வெளிநாட்டவர்களும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். அதாவது எங்களுடைய நடன நிகழ்வை பார்த்து மகிழ்ந்து சிறப்பிப்பார்கள். எப்பொழுதுமே 50-60 பேருக்கு குறைந்த பார்வையாளர்கள் எங்களுடைய ஆண்டு விழாவுக்கு இருந்ததில்லை. கொரோனா காலத்தில் கொஞ்சம் மந்தமாக போன எங்களுடைய அசோசியேஷன் மறுபடியும் மெல்ல நிமிர்ந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய பல நாள் கனவு என்னவென்றால், எங்களுடைய அசோசியேஷன் மாணவர்களை தவிர்த்து வேறு நடன வகுப்புகளை கொண்ட மாணவர்களை வைத்து பெரிய ஒரு தமிழ் நடன நிகழ்வு ஒன்று செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த ஆசை நிறைவேற வாய்ப்பு கிட்டியது போல இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த நிகழ்வை நடத்தியும் முடித்தேன். எனக்கு உறுதுணையாக 2 ஆசிரியர்கள் இருந்தார்கள். நடன ஆசிரியரான அருள்மோகன் ஆசிரியரும் நடன ஆசிரியரான ஆனந்த ரூபி ஆசிரியரும் என் நிகழ்வுக்கு துணையாக நின்றார்கள். தங்களுடைய மாணவர்களை நாங்கள் கேட்டதற்கு இணங்க பல நடனங்களை வழங்க அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர்களாலும் எங்களுடைய மாணவர்களாலும் இணைந்து நடத்தப்பட்ட இந்நிகழ்வை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்னால் அந்த நிகழ்வில் ஆடிக்கொண்டிருக்கும் பாடல்களை உங்களுக்கு போட்டு விட முடியாது. காரணம், யூடியூப் என்னிடம் காப்பிரைட்ஸ் கேட்டு விடுவார்கள், என்னுடைய அக்கௌண்டையும் பிளாக் பண்ணி விடுவார்கள். அதே போல் டிக்டாக்கிலும் அவர்கள் என்ன பாடலுக்கு ஆடுகிறார்கள் என்று போட முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். இந்த காணொளிகளை பார்க்க நான் உங்களுக்கு வேறு ஒரு சேனல் அனுப்புகிறேன். அதில் நீங்கள் அதை கண்டு களிக்கலாம். இதில் ஆரம்ப நிகழ்வாக நாங்கள் மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்தோம். அதற்கு அடுத்ததாக எங்களுடைய மங்கள இசையாகவும் பாரம்பரிய இசையாகவும் இருந்து வரும் பறை முழங்கியே நிகழ்வு தொடங்கப்பட்டது. அந்த பறை முழங்கும் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தவர்கள் வேர்சை தமிழ் அசோசியேஷன் மாணவர்கள். வேர்சை தமிழ் அசோசியேஷனுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை கூற விரும்புகிறேன். நாங்கள் கேட்டவுடன் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் தங்களுடைய சம்மதத்தை எமக்கு கொடுத்து எம் நிகழ்வில் தாமும் வந்து பங்கு கொண்டு அந்த நிகழ்வை மிக அழகாக சிறப்பித்தார்கள். அதே போல்தான் அருண்மோகன் ஆசிரியரும் மாணவர்களும் நேரத்துக்கே வருகை தந்து அந்நிகழ்வை சிறப்பித்து கொடுத்தார்கள். இந்நிகழ்வை பிரெஞ்சு மொழியில் மிக அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருந்தார் செல்வி குழலிசை. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல நான் ஒரு முறைதான் திருமதி அண்டன் புளோமினா தம்பதிகளை சந்தித்தேன். அவர்களிடம் எங்களுடைய பாரம்பரிய முறையில் மண்டபத்தை அலங்கரிக்க சில பொருட்கள் வேண்டும் என்று கேட்டவுடன் பல சிரமங்களுக்கு மத்தியில் தாமே பொருட்களை கொண்டு வந்து மேடையையும் பெரிய வள்ளுவர் படங்களை மண்டபத்திலும் அலங்கரித்ததோடு கையால் செய்யப்பட்ட பனியோலை பொருட்களையும் வேறு சில பொருட்களையும் எமது பாரம்பரிய பாத்திர வகைகளையும் பாண்டங்களையும் கொண்டு வந்து கண்காட்சிப்படுத்தியதோடு திருக்குறளை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து அதையும் காட்சிப்படுத்தி இந்நிகழ்வை மேலும் சிறப்பித்தார்கள். திரு அண்டன் அவர்களுக்கும் திருமதி அண்டன் புளோமினா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கு வருகை தந்த அத்தனை பிரெஞ்சுக்காரர்களும் இந்நிகழ்வை பார்த்து மகிழ்ந்ததோடு இப்படியான சிறந்த நிகழ்வு தங்கள் ஊரில் நடந்ததை இட்டு தாங்கள் பெருமைப்படுவதாகவும் கூறியிருந்தார்கள். நிச்சயமாக இது இலவச நிகழ்வல்ல. இதற்கு நுழைவு கட்டணம் செலுத்தியே அவர்கள் வர வேண்டி இருந்தது. இருந்த போதும் 100க்கும் மேற்பட்ட வெள்ளைக்கார பார்வையாளர்கள் வந்து இந்த நிகழ்வை பார்த்து மகிழ்ந்தது எம் மனதுக்கும் மகிழ்வாக இருந்தது. இதே போன்ற நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் நடத்த வேண்டும் என்று அந்த பார்வையாளர்கள் அத்தனை பேரும் என்னிடம் வேண்டி சென்றது மேலும் மனமகிழ்வை ஏற்படுத்தியது. இந்நிகழ்வோடு நிற்காமல் இன்னும் பெரிய நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் என் மனதில் எப்பொழுதும் இருக்கிறது. அப்படியான நிகழ்வுகளை செய்யும் பொழுது உங்களுடைய ஆதரவையும் எனக்கு தந்து எங்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும்,
வளர வழி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்நிகழ்வு மேலும் சிறப்பாக நடக்க உதவிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.